அண்மை செய்தி கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் மீதான விசாரணை 18ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குறித்து இதுவரைக்கும் 66 பேர் பதிவாகியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் அன்புதுரை, வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் கே பாலு, தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதி, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன், பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் மோகன்தாஸ் ஆகியோர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் இன்றைக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே புதிதாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் பார்த்தசாரதி, ஸ்ரீதரன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் மோகன்தாஸ் ஆகியோர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுக்களுக்கு பதிலளிக்கவும் அவர்களுக்கு மனுக்களுக்கு தொடர்பாக அறிக்கை அளிக்கவும் வேண்டியிருக்கிறது என்று தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அனைத்து மனுதாரர்களுக்கும் பதில் மனுக்களும் அறிக்கைகளும் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த வியாழக்கிழமை, அதாவது ஜூலை 18ஆம் தேதி பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அன்று இந்த வழக்கில் இறுதி விசாரணையானது எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.